உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு இந்தியாவும் சீனாவும் நிதி உதவி செய்வதாக ஐநா சபையில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையின் 80வது கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், ஈராக், ஆர்மீனியா, அஜர்பைஜான், கம்போடியா, தாய்லாந்து, கங்கோ, ருவாண்டா, எகிப்து, எத்தியோப்பியா உட்பட 7 போர்களை நிறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஐநா சபை செய்திருக்க வேண்டிய இந்த பணியை தாம் செய்ததாக கூறிய அவர், இந்த செயலுக்காக ஒரு பாராட்டு கூட ஐநா சபை தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார். டெலிபிராம்டரை பார்த்து கண்டன அறிக்கையை வாசிப்பதால் மட்டும் இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று தெரிவித்த டிரம்ப், அதனை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா சபையை விமர்சித்தார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு இந்தியாவும் சீனாவும் தான் முதன்மை நிதி அளிப்பவர்களாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய டிரம்ப், ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் கச்சா எண்ணெய் வாங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். உக்ரைன் மீதான போரை ரஷ்யா நிறுத்தாவிட்டால் அந்நாட்டின் மீது அதிக வரி விதிக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்க போர்களுக்கு பல்வேறு நாடுகள் விதிகளை மீறி அதிக வரி விதித்ததாக குற்றம் சாட்டிய டிரம்ப், அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்தியதாக தெரிவித்தார். மனித குலத்திற்கு அணு ஆயுதம் பேராபத்தாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இஸ்ரேல் காசா இடையேயான போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது ஹமாஸுக்கு நன்மை சேர்க்கும் என்று கூறிய டிரம்ப், இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுவின் நிலைப்பாடுதான் தனது நிலைப்பாடும் என்று குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.